சூப்பர். ஓகே பாய். ஏம்பா அப்படியே கொஞ்சம் அண்டர்வேர்ஸ் காமி உனக்கு. காமிக்கிறேன். கஷ்டம்தான். ஆமால. ஆனா எது எப்படி இருந்தாலும் உங்க அப்பாவுடைய கேரக்டர் மட்டும் செம வெரைட்டியான கேரக்டர் தான் தம்பி. இதுக்கே வா, இன்னும் இவ்ளோ விஷயம் இருக்கு. அது டேய், என்னடா இது? என் பிரச்சனையை கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஓகே ஓகே சாரி. சரி சொல்லு. பென்சில் கேட்டா பார்க்கர் பென் வாங்கி தருவாரு, சைக்கிள் கேட்டா பைக் வாங்கி தருவாரு, அம்மா கிட்ட கொஞ்சம் கல்கண்டு கேட்டா அமெரிக்கால இருந்து சாக்லேட் வாங்கி தருவாரு. எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாரு. அப்படின்னா உன்னோட பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லையா? ஏன் இல்ல, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் தான். ரெண்டு விஷயம் மட்டும் என் லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும்னு முடிவு எடுத்தேன். அப்ப உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்? இந்த உலகத்துல இருக்கிற அப்பனுங்க எல்லாம் புறம்போக்கு. வேலைக்காரன் ஆனா மூலக்காரன். தப்புச்சண்டா சாமி. சூரியன் உதிச்சிருச்சு, அலாரமும் அடிச்சிருச்சு, எந்திரிங்க. டேய், அதுக்காகலாம் எந்திரிக்க முடியாதுடா. ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிடிச்ச நிமிஷத்துல தானே ஆரம்பிக்கணும். அப்பா எந்திரிச்சிட்டாரு. இதுதான் உங்களுக்கு பிடிச்ச நிமிஷமா? அவங்க தான் நான் மாட்டிக்குவேன், நான் இல்லன்னு சொல்லுங்க. அம்மா, முத்து இங்க இல்லையா? ஏண்டா பாதியிலே வந்துட்ட? பாதி மூஞ்சியாவது மிஞ்சிட்டு மேதான். ஏங்க, இந்த அம்மா படிச்ச பூட்டிஷன் படிப்புக்கு கண்ட மாவெல்லாம் மூஞ்சில அப்பி அதுக்கு 100 ரூபாய் வேற வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஃபேஷியல்டா. நல்லா இருக்கிற முடிய கொசுவத்தி